சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பார்பி டால்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஹார்ட்லே பேட்டரியில ஒரு பார்பி டாலா வந்து நம்ம ஹார்ட் பீட்டை ஏத்துன ஒருத்தங்கள்ட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன் அப்படின்னு ஓடிட்டே இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சின்ன பாஸ் எடுத்து அவங்கள திரும்பி பார்த்து சில கேள்விகள் கேட்டா அது எப்படி இருக்கும் பார்ப்போமா? இப்படிக்கு பாட்னி குமார். ஹலோ. ஹாய். ஓ மை காட், தேங்க்ஸ் ஃபார் தி இன்ட்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க் யூ ஃபார் கமிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங். தேங்க் யூ ஃபார் வெல்கமிங் மீ. சூப்பர். ஐ திங்க் எனக்கு பாட்னி நான் அங்கங்க பார்த்துருக்கேன். பட் ரொம்ப ப்ராமினென்ட்டா என் மனசுல ரொம்ப இடம் பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது ஹார்ட் பீட் அப்படி சொல்லுவேன். ஹார்ட் பீட் அனிதா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹார்ட் பீட் சீரீஸே ரொம்ப பிடிக்கும். அதில் உங்களுடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மை ஃபாதர் லவ்ஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஹார்ட் பீட் வந்து உங்களுடைய பாத்வே எவ்வளோ ஈஸியாக ஆக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஆகியிருக்கு. லைக் நம்ம நிறைய ஸ்டெப்ஸில் காலை வச்சு கஷ்டப்பட்டு ஏறணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஒரு இடத்துல வந்து ஓகே நமக்கு இதுதான் தெரியுது, ஒரு சக்ஸஸ்க்கு நோக்கி நம்ம போகணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க விதத்தில் அவங்கவுங்க சக்ஸஸ்ன்னு இருக்கும். நோக்கி போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பில் நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு நினச்ச ஒரு ஸ்டெப் தான் ஹார்ட் பீட் எனக்கு. ஸோ ஒரு கிளியர் விஷனை வந்து கொஞ்சம் காமிச்சு கொடுத்துருக்கு ஹார்ட் பீட். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹார்ட் பீட். அண்ட் ஹார்ட் பீட்க்கு அப்புறம் என்னோட பேர் பாடினின்றதை விட அனிதா சீனியர் தான் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏதோ சம்வாட் ஓகே நம்ம அதில் வந்து ஒரு பார்ட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹார்ட் பீட். ரைட். ஹார்ட் பீட் முடிஞ்சு நாங்கள் அந்த இதுலேருந்து வெளில வரத்துக்குள்ளே எங்களோட ஹார்ட்டில் இன்னொரு பேட்டரி துடிச்சு ரவி அண்ட் அனிதா சேர்ந்து இன்னொரு சீரீஸ் Z5ல இல்லையா, ஹார்ட்லேயே பேட்டரி அப்படின்னு, அது எப்படி நடந்தது அண்ட் அதோடைய ரிசப்ஷன் இப்போ எப்படி இருக்கு? ஹார்ட் பீட் சீசன் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து வி போத் நோ ஓகே நம்ம எங்கள் பேர் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு. ஓகே ஏதாவது ஒன்று பண்ணலாம், எது வந்தாலும் பரவாயில்ல நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வி தாட் அபவுட் இட். கரெக்டாக சதாசிவம் செந்தில்ராஜன் அவங்க தான் வந்து ஹார்ட்லே பேட்டரியோட டைரக்டர். ஓகே, அவங்க வந்து நானும் குருவும் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹி தாட் அபவுட் இட் ஐ திங்க். அதுக்கப்புறமா நான் போனேன், குரு சொன்னாப்புல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பாரு அப்படின்னா, நீங்கள் சொல்லிட்டா ஓகே குரு அந்த மாதிரி. ஏன்னா குரு வந்து எப்படின்னா லைக் நமக்கு ஒன்று சரியில்லைன்னா அதை அவ்வளோ பெருசாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பாருங்க பாருனி ஓகேனா சொல்லுங்க அப்படின்ற. ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். பட் எதுக்கும் ஒரு தடவை கதை கேட்டுக்காங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே கதை கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்க போனேன். போயிட்டு ஒரு ஸ்கெலிட்டனாக தான் கேட்டேன். ஓகே இவ்வளோ இதுதான் இப்படிதான் நடக்க போகுதுன்னு. ஆக்சுவலி ஒரு சைஃபை, ஒரு ராம்காம், ஒரு நடுவில் ஒரு கார்ட்டூனிஸ்டிக்கான கேரக்டர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வரும். ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே ஒரு மாதிரி நல்லா மிக்ஸ்டாக இருக்குல்ல, லைக் ஒரு மாதிரி வேர்சடைலாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். லைக் ரொம்ப பெருசாலாம் இப்படி பண்ணா எப்படி யோசிக்கவே இல்லை, பண்ணலாம். நம்ம குரு அந்த பேர் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இது பண்ணால் மக்கள் வந்து நல்லா ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி பண்ணி ஒரு 1 இயர் தான். ஹார்ட் பீட் சீசன் 1 முடிகிறப்போ நாங்கள் பண்ணோம். பண்ணி Z5 அக்செப்ட் பண்ணுவாங்க தெரியல. பண்ணி மக்கள்கிட்ட வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு எப்படின்னா ரவி அண்ட் அனிதா அண்ட் பேரலல் யூனிவர்ஸ் இப்படியெல்லாம் போட்டு மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த ரிசப்ஷன் வந்து மக்கள் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த ஹார்ட்லே பேட்டரிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு மக்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. எஸ். Now let's get into a segment. ஓகே, இந்த செக்மெண்ட் என்னன்னா நான் சில கேள்விகள் கேட்க போறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. உங்களுடைய பதில் வந்து ஆஹா அப்படி இருக்கா இல்ல ஆஹா அப்படி இருக்கா அப்படிங்கிறது நாங்க பார்க்க போறோம். ஓகே ஓகே, ஆஹாஹா அப்படி இல்லாம இருந்தா சரி, இல்லாம இருந்தா சரி. ஓகே, நமக்கு ஏன்டா இப்படி ஒரு ஹேரை படைச்ச ஆண்டவா அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்ல டென்ஷன் இருக்கீங்களா? ஃபீல் பண்ணிருக்கேன். எப்போ? ஏங்க ஃபர்ஸ்ட் ஷாட்டுங்க, ஒரு சீரீஸ்க்காக போய் நின்னங்க. எனக்கு சஜஷன் ஷாட் வச்சாங்க. அவங்களுக்கு சஜஷன் ஷாட் நான் இப்படி நிக்கணும். நான் வந்து ரொம்ப அவங்களுக்கு சஜஷன் நீ வந்து சீக்கிரம் நில்லுன்னு எனக்கு சொன்னாங்க. அப்பதான் நான் புதுசு இல்லை நிக்கிறேன், நான் எனக்கு சொல்லவே இல்லை. லாஸ்ட் டைம்ல சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு இது டோப்பா இதை வச்சுட்டு சஜஷன் முடிச்சிட்டாங்க. என்ன இது எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படிலாம் எடுப்பாங்களா அப்படின்னா, ஆமா நீ வந்து நின்னாலும் ஹேர் மட்டும் தான் தெரிய போகுது, அப்புறம் எதுக்கு ஒண்ணுலாம் கூப்பிட்டுக்கிட்டேன்றாங்க. ஐயோ என்னடா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. சரி ஓகே பரவாயில்லன்னு. சம்டைம்ஸ் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நான் அது லூஸ் ஹேர் விட்டேன், அது ரொம்ப தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு போயிட்டேன்னா செத்துட்டான். அவ்வளவுதான். நான் வந்து இவன் வந்து படுத்துவான் பாருங்க பாடு. நான் தான் ஃப்ரேம்ல வந்து நடிப்பேன், நீ எல்லாம் நடிக்காத போ அப்படின்ற மாதிரி என் பேச ஓரம் தள்ளிட்டு இவன் மட்டும்தான் முக்காவாசி மறைச்சிருப்பான். அது கேமராமேன் படாத பாடுப்பா,
அந்த ஃபேஸ் அந்த இது முடிய கொஞ்சம் கட்டுமா, ஏதாவது பண்ணுமா ஏதாவது பண்ணுமா அப்படின்னு இல்ல இதோ பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரிதான் இருக்கும். யா நினைச்சிருக்கேன். பட் அதான் சம்டைம்ஸ் நினைப்போம், சம்டைம்ஸ் பிளஸ்ஸா இருக்கு, சம்டைம்ஸ் மைனஸா இருக்கு. என்ன பண்றது? கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்க முடியாத ரோஸ்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? 1 2 அப்படின்ற மாதிரி நிறைய இவெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இவ்வளவு தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய சொல்லியிருக்காங்க, இவ முடியெல்லாம் வச்சுட்டு எப்படா மேய்க்கிறீங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. நூடுல்ஸ் மண்டை உனக்கெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணா இதுவே கிடைக்காது இப்பெல்லாம் நிறைய ரோஸ்ட்ன்றதை தாண்டி ஒரு மாதிரி நெகட்டிவ் கிரிட்டிசிசமா நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் நான் வந்து அப்படியாப்பா சரிப்பா அதுதான்ப்பா என்ன வாழ வைக்குது, சரிப்பா நீ சொல்லுப்பா, நீ சொல்றத சொல்லுப்பா, எனக்காக தானே டைம் எடுத்து சொல்லிட்டு போற அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். ஓகே, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டு ஏன்டா ஓகே சொன்னோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சம்டைம்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அதுக்காக அந்த மாதிரி யோசிச்சிருப்பேன். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 10,000 தடவை யோசிப்பேன். ஆனால் அவங்ககிட்டயே போயிட்டு சார் உங்கள் ப்ராஜெக்ட் எடுத்தால் நல்லா ஓடுமாலாம் கேட்டிருக்கேன். அவங்கள என்ன இப்படி வந்து கேட்குறா அப்படிலாம் நினச்சிருக்காங்க. பட் ஸ்டில் எடுத்துட்டா அது நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்து பண்ணிடுவேன். ஆனால் சம்டைம்ஸ் அப்படி தோணும், சம்டைம்ஸ் மெனி டைம்ஸ் ஐயோ ஏன்டா எடுத்து விட்டுங்கடா போயிடுறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பேன். ஆமாம், ஒன்றும் இல்லை, நிறைய யோசிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக எப்பயாச்சும் தோணும் ஐயோ அந்த ப்ராஜெக்ட் பேர்லாம் கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ரீசெண்டா அப்படி இல்ல இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா, என்ன ப்ராஜெக்ட் எடுக்கணும், இப்படி எடுத்தா நமக்கு சூட் ஆகும், எடுத்தா நமக்கு சூட் ஆகாதுன்னு நம்ம சூஸ் பண்ற ஆப்ஷன் நம்ம கையில இல்ல. நம்மளே ஒரு ஒன் ஆஃப் த ஆன்சர் சூஸ் த ஆன்சர்ல ஒன் ஆஃப் த ஆன்சரா இருப்போம், டீல இருப்போம், நன் ஆஃப் த மாதிரி வேற எதுவுமே இல்லைன்னா இவங்களை சூஸ் பண்ணிக்கலாம்னு இருப்போம். அந்த ஆப்ஷன்ல இருந்துட்டு நம்ம அப்படி இது பண்ண முடியாதுல்ல, அதனால எல்லாத்தையுமே வர்றத பண்ணிட்டு இருந்த டைம்ல. ஓகே, ஸ்பாட்ல டைலாக் மிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து என்னைக்காச்சும் சமாளிச்சிருக்கீங்களா? நிறைய தடவை சமாளிச்சிருக்கேங்க. டைலாக் மிஸ் பண்றேன். எப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஆன் தி ஸ்பாட்ல இவ்வளோ பெரிய பக்கமாக டைலாக் குக் பண்ணுங்க, டே இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா ஏதாவது மனப்பாடம் பண்ணிட்டு பண்ணா, அக்கா இப்போதான்க்கா வந்துச்சு அப்படின்னு, இப்போதான் வந்துச்சா குடு அதை அப்படின்னு சொல்லி ஓகே போ அப்படின்ற. அங்கே வந்து மேம் அது ஒரே நிமிஷம் வந்தது மூக்கில் ஏதோ இப்படின்னு சொல்லி டைலாக் பேப்பர் தானே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் மேம். அது ஐயோ ஒரு மாதிரி தலைவலிக்குது, நம்ம தண்ணி கூட குடிச்சு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக கூட பண்ணியிருக்கேன். ஏன்டா இப்படி தரீங்க, இனிமே 1 மணி நேரத்துக்கு கூட டைலாக் தரல அவ்வளோதான் சொல்லி ஃபன்னா போகும். அது ஒரு ஃபன்னா தான் போகும், அது மற்றபடி நிறைய டேக்ஸ் எடுத்து அதை மறந்து அப்படிலாம் இல்லை. ஓகே, ஆமா ஆமா. ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ல என்னைக்காச்சும் பிளாஸ்ட் ஆக்கி சம்பவம் பண்ணிருக்கீங்களா? ஒரு இந்த படத்துல வர மாதிரி தாங்க, ரொம்ப சீரியஸா ஏதாவது சிச்சுவேஷன்ஸ்னா லைட்டா சிரிப்பு வர மாதிரி இருக்கும். அது நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். நான் ஆக்சுவலி அதை சிரிக்கணும்னு சிரிக்க மாட்டேன், ஐயோ வருத்தமா இருக்கு இந்த பைரவா படத்துல டெத் சீனுக்கு போயிட்டு அவரு ஏன்னா அப்படியே திரும்பி பார்ப்பேன், என்னடா ஆக்சுவலி நான் அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு யோசிச்சிருக்கேன். இந்த படத்துக்கு தாங்க, ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துக்கு நான் போயிருந்தேங்க. போயிட்டு நான் தான் வழக்கமா இருக்கிறத மாறா வந்து அந்த பையன் மேல வந்து விழுந்துச்சு. ஐயோ அந்த பையன் மேல விழுந்துச்சு ரியலைஸ் பண்றதுக்குள்ள தியேட்டரே சிரிக்குது. எதுக்கு சிரிக்கிறாங்க, என்ன நான் என்னத்தை பார்த்துட்டாங்கன்னு பார்த்தா அந்த பையன் மேல டொப்புன்னு வந்து அந்த பில்லர் விழுது, அதை சிரிக்கிறாங்க. டேய் என்னடா இப்படி ஒரே கோரா இருக்கீங்களேடா, இதுக்கு நானே பரவாயில்ல போலேடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது ரீசெண்ட் டைம்ல நானே அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன். மற்றபடி எனக்கு இந்த ஒரு பிரச்சனை சின்னதா இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து அப்படியே மேனேஜ் பண்றீங்க, அந்த மேனேஜ் பண்றதுதாங்க ரொம்ப டஃப்பான விஷயம். அப்புறம் வந்துட்டு கீழே விட்டாங்க இப்பெல்லாம் மேனேஜ் பண்ணிருக்கேன். இதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 100 டைம்ஸ் மேல ஒரு விஷயத்த பண்ணதுண்டா? சம்டைம்ஸ் ஷூட்டுக்கு லேட்டாக போவேன். லேட்னா ரொம்பலாம் லேட் இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஷார்ப்பாக வந்தால் ஷார்ட் ரெடின்னுவாங்க. தோசி இதோ இப்போ போகிற சார் நான் நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு 7 o'clock சொல்லிட்டேன், 6:45 அவங்க நிற்கிறேன், மேக்கப்போடு 7 மணிக்கு நிற்கிறேன், நீங்கள் 7:30 ஷார்ட் வைக்கிறீங்க, நான் வருதே 7:30 இருக்கும். யார் இது இப்படி பண்ணி சொன்னது, இங்கே வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் வேணும்னு பண்ணுறது இல்லைங்க, ஏதாவது கிளம்பிடுவேன், கிளம்புன டைம்ல ஏதாவது ஒன்று வந்துடும்.
அப்போதான் எங்க அம்மா ஏதாவது இது வாங்கன்னுவாங்க, இது என்ன விட்டுடுன்னுவாங்க. இல்ல அம்மான்னு சொல்ல முடியாது. அப்போதான் எனக்கு மேக்கப் வந்து சரியா உட்காராது, திரும்ப திரும்ப அடிச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும், காஸ்டியூம்ல பிரச்சனை ஆயிடும். ஏயா எனக்குன்னு வந்து இது அப்போதான் கார் உண்மையாவே கார் பிரேக் டவுன் இருக்கும். இதை நான் சொன்னேன்னா நம்ப கூட மாட்டாங்க. கார் பிரேக் டவுனு, சரி வேற என்ன அப்படின்னுவாங்க. அப்படிதான் அது சம்டைம்ஸ் அந்த மாதிரி, லைக் சம்டைம்ஸ் இல்ல மெனி டைம்ஸ் அந்த மாதிரி. திரும்ப நடக்கிற தெரியும். ஐயோ இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். அது ஆமா ரொம்பலாம் லேட் இல்லை. ஆனா என்னால என்னைக்குமே ஷார்ட் டிலே ஆனது இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷார்ட் எனக்கு வச்சுட்டாங்கன்னா 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் முன்னாடி வந்தா கூட உறக்க பிறகு ஏதாவது போட்டு போய் ஷார்ட் முன்னாடி நின்றோனே தவிர 1 நிமிஷம் என்னால் டிலே ஆனது கிடையாது. அது வரைக்கும் ஓகே ஃபைன். உங்க லைஃப் உடைய டேக்லைன் அப்படின்னு நீங்க ஒண்ணு கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க? சரி, உங்க லைஃபோட டேக்லைன் என்ன நீங்க சொல்லுங்க. கீப் காம், பாத்துக்கலாம். ஓகே, எல்லாம் நன்மைக்கு அப்படி எடுத்துக்கிறீங்க. ஆமாங்க. நீங்க ரொம்ப கூல்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மொமெண்ட், பட் ரியாலிட்டி ஸ்லாப் இல்ல ரியாலிட்டி செக் என்னைக்காச்சும் இருந்திருக்கா? அந்த கூல் மொமெண்ட்டை பிரேக் பண்ற மாதிரி. நான் வந்து என்னைக்கெல்லாம் இது வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, எப்பவுமே நான் ஏதாவது நான் ஆமாண்டா தெரியும்டா பரவாயில்லடா போடா பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்ட் அடுத்த ஒரு நிமிஷம் கூட இல்லை, அடுத்த செகண்டே ஏதாவது ஒண்ணு நான் தப்பு பண்ணேன், ஐயோ என்ன இப்படி கில்ட் பண்றீங்க, கில்ட் ட்ரிப் பண்ண அந்த மாதிரி ஒண்ணு நடந்துரும். அதாவது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்த எடுத்துக்காங்களேன், டயலாக் பாத்துக்கலாம் வாடா பரவாயில்ல தாடா அப்படின்ற ஒரு லைன் தான் இருக்கும். அப்படிங்களாங்க, சரிங்க நான் பார்த்துக்கிறேன், நான் அங்கே போய் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்படின்றது டயலாக்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று இருக்குது, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அதானே டயலாக் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருவோம். அங்கே போயிட்டு அப்போ தான் அதானே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படி இல்லைம்மா அதானே நான் போய் பார்த்துக்கிறேன், பார்த்து சர்ச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றதான் டைலாக். சரி ஓகே போயிடலாம், நெக்ஸ்ட் டைலாக் போயிடலாம். ஓகே அதானே நான் போய் சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைம்மா அதானே அந்த ஃபைல்ஸ் தானே சர்ச் பண்ணி, ஏமா இப்படி பண்ற, ஒரு லைன் தானே. ஐயோ என்னடா இப்போதான் ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்தோம், ஒரு லைன் தானே பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்படியே அடுத்த செகண்டே வந்து எனக்கு அந்த ஆப்பு டப்புன்னு வந்து கர்மா சுத்தலாம் செய்யாது அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு. அதனால நான் என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்த நினைச்சு பெருமையோ டீலே பண்ண மாட்டேங்க இல்ல, ஐயோ ரொம்ப சீரியஸா நான் அப்படி டீல் பண்ண மாதிரி மைண்ட்ல வந்துச்சுன்னா கூட ஐயோ பாட்டி செருப்படி வாங்க போறேன் நார்மலாயிரு அப்படின்ற மாதிரி தோணும். அதனால நீங்க உஷாரா இருப்பீங்க, எப்பவுமே உஷாரா தான் இருக்கணும். ஓகே நைஸ். ஓகே, கையில மொபைல் வச்சுட்டு கால் எடுக்காம பிஸியா இருந்தேன்டா அப்படின்னு போய் சொல்லிருக்கீங்களா? மோஸ்ட்லி நான் எடுத்துருவேன். அப்படி நிஜமாவே பிஸியா இருந்தேன்னா பிஸியா இருக்கேன்னு சொல்ல. சம்டைம்ஸ் எப்படின்னு தெரியுமா, நமக்கு டயர்டா இருக்கும்னு வந்து அது வரைக்கும் எவனும் கால் பண்ண மாட்டான். ஓகே டயர்டா இருக்கு அப்பா ஒரு 5 நிமிஷம் இந்த பவர் நேப் மாதிரி எடுத்துருவோம் தெரியுமா, அந்த டைம் தாங்க 10 பேர் கால் பண்ணுவாங்க. எப்படி ஒரு 5 நிமிஷத்துல எப்படி 10 பேர் கால் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அப்போ வந்து எடுக்க மாட்டேன். அப்போ வந்து இல்லைங்க கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படின்னு எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் ஒரு பவர் நேப் எடுத்து முடிச்சுட்டு என்ன இருந்தாலும் ஷூட்டுக்கு தூங்கலன்னா ஷூட்டுங்க தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தூக்கம் 5-10 நிமிஷம் பவர் நேப் எடுத்துட்டு ஓகே இல்லைங்க ஷார்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே இப்போ நம்ம வந்து we're gonna write a journal and this journal is written by Padni to Padni. ஓகே இங்க கல்யாணி பிரசன்டாவே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி எல்லாம் பாட்னி குரல் என்னால் ட்ரை பண்ண முடியாது. ஸோ ஆங்கரிங் மட்டும் தான் பண்ணுவேன், மிக்ரியும் எனக்கு வராது. பட் ஆனா நீங்க வந்து உங்கள்கிட்ட இந்த கேள்விகள்லாம் கேட்டா உங்களுடைய ஜேர்னல்ல உங்களுடைய பர்சனல் டைரியில அதுக்கான பதில்களாக என்ன எழுதுவீங்க? சம்டைம்ஸ் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஓகே பாப்பமா. லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளில காமிச்சிட்டு உள்ள அழுத தருணம் எப்போ பாடுனி? ஒரு ஆடிஷன் போயிருந்தேன். என்னை வந்து ரொம்ப கூனி குறுகி நான்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி தனியாக சொல்லியிருந்தா பரவாயில்ல, எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அது வெளியில் வரும்போது எங்கள் அப்பா வெயிட் பண்ணி அவங்க முன்னாடியும் ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் பண்ணி அது என்னன்னா நீலாம் ஒரு மூஞ்சா, ஒன்னெல்லாம் வந்து சீரியலில் கூட வந்து ஹீரோயினாக போட மாட்டாங்க, நீ என்ன ஹீரோயினாக போயிட்டு எப்படி நீ தைரியத்தில் போய் ஆடிஷன்லாம் அட்டென்ட் பண்ணுற, நீ இந்த ரீலெல்லாம் வெளியில் போய் எங்கேயாவது விடு, ஒன்னெல்லாம் வந்து ஒரு 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 நீலாம் ஆக்டிங்கில் எதுக்கு வந்த, முதல்ல ஃப்ரண்ட்டில் கேமரா முன்னாடி நிற்கணும்னா அதுக்குன்னு ஒரு அழகு வேணும், அதுக்குன்னு ஒரு இது வேணும், மதிப்பு வேணும், அதெல்லாம் உனக்கிட்ட எதுவுமே கிடையாது, நீ எதுக்காக எந்த தைரியத்தில் வந்த
அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க. அப்போ ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல, ஒரு ஃபயர் ரைட் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களே ஏன் அன்ஸ்டாப்பபிள்ன்ற மாதிரி சொல்கிறீங்களா, நான் ஏன் அன்ஸ்டாப்பபிளாக இருக்கணும்னா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இன்னொருத்தங்க என்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இந்த கலரு, போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, இந்த அழகு, இதெல்லாம் வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அனுப்புகிற ஆட்கள் வந்து குறையணும் அப்படின்றதுக்காக நான் அன்ஸ்டாப்பபிளாக ஓடிட்டுருக்கேன். அதுதான். ஓகே பாட், நீ கடைசியாக ரொம்ப ஹர்ட் ஆன, அதுலேருந்து எப்படி ஹீல் ஆன? ரீசெண்டாக பர்சனல் விஷயத்தில், ப்ரொஃபஷ்னல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல. இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்த பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலும் மக்கள்கிட்ட இருந்து எனக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் எனக்கு அப்ரிஷியேஷன் கிடச்சிது. ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் அபவுட் இட். பட் நான் ஒவ்வொரு தடவை அந்த கேரக்டரை பார்க்குறப்போ நான் இருக்க வேண்டிய இடம்ல, நான் பண்ண வேண்டிய இடம்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அது கூட பரவாயில்ல, எனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை கூட, அங்கீகாரத்தை கூட டவுன் ப்ளே பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிகிட்ருக்காங்க. அது கொஞ்சம் ரொம்ப 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 அது வந்து அந்த ப்ராஜெக்டில் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, வெளியில் போயிட்டு என்னை டவுன் ப்ளே பண்ணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறது எனக்கு சுற்றி என் காதலுக்கே வந்துருச்சு. அப்போ நான் கேட்குறப்போ தான் வந்து ரொம்பவே கஷ்டமாக. ஏன் இப்போ நீங்கள் வளர்றீங்கன்னா, விஜய் கல்யாணி கூட நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்க இப்படி இருக்காங்க, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர், அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன் அந்த மாதிரி எல்லாரோடையும் நினைக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஹர்ட், பயங்கர ஹர்ட். எப்படி ஹீல் ஆனீங்க? பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். அப்போ இன்னும் ஹீல் ஆகலை, தேடிட்டு இருக்கேன். பட் சம்வாட் ஓகே, லைக் கொஞ்சம் மருந்து போட்டிருக்கேன்னு பார்க்கலாமே. ஏன்னா அது எப்போ நான் ஹீல் ஆவேன்னா, அந்த இடத்த விட்டு நான் அடுத்த இடத்துக்கு போவேன் இல்லையா, அப்போ தான் ஹீல் ஆவேன். ஓகே, அப்போ தான் பரவாயில்ல, அதை தாண்டி வந்துட்டல்ல, அங்கே ஒரு ஹர்ட் ஆகும், பட் ஸ்டில் இந்த இடத்த தாண்டி வந்துட்டல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது ஓகே. ஐம் அன் ஹீலிங் ப்ராசஸ் ஆக்சுவலி. உன்னுடைய செல்ஃப் டவுட் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு நீ நினைக்கிற? இப்போ வரைக்கும் செல்ஃப் டவுட்ஸ் நிறைய இருக்குது, நான் அதை இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் கேமராவில் இருந்தேன்னா என்னோட ஐ ஹாவ் திஸ் லைக் ஒரு சைட் ஃபேஸ் எப்படி இருக்கும், இன்னொரு சைட் ஃபேஸ் எப்படி, இது மட்டும்தான் நான் கேமரா முன்னாடி காமிக்க முடியும். என் ஹேர் எப்படி இருக்குது, என்னோட இது எப்படி இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த ஃபஸ்ட் டே ஒருத்தர் சொன்னான்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி யாரும் என்ன சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு டவுட்ஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் நம்ம நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டில் பண்ணுவோம், அப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோமா, நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே, நம்ம அதை கொடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு பயம், செல்ஃப் டவுட்ஸ் எப்போவுமே இருக்கும். அது ஆக்சுவலி எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகே, உங்களுடைய லிமிட்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸை எந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வெஸ்டர்னைஸ்டாக ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறதே லிமிட்டை தாண்டி வர்றது தான். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி என்னோடய ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி. என் வீட்டில் நான் சும்மா ரெஸ்ட் எடுக்கிறப்ப கூட ஷால் போட்டு தான் ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்லீவ்லெஸ் போட்டது கிடையாது, ஹீல்ஸ் போட்டது கிடையாது, மேக்கப்பே போட்டது கிடையாது, மாய்ஸ்சரைசர்னால் என்னென்னு தெரியாது, லிப் பாம்னா என்னென்னு தெரியாது, ஹேர் ஸ்ப்ரேனா என்னென்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுலாம் தேங்காய் எண்ணெய் தடவணும், வெட்ட பின்னல் ஜடை போட்டுக்கணும், இல்லைனா ஒத்த ஜடை போட்டுக்கணும், அதில் ரிப்பன் கட்டி மடித்து கட்டினா ஹேர் நல்லா வளரும். அப்புறம் ஃபேஸில் பான்ஸ் பவுடர் அடிச்சுக்கணும். இது வரைக்கும் தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாட்னி. நான் கட் பண்ணால் 4 வருஷத்தில் எப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. அதே மாதிரி நைட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது. நான் யார் கூடயுமே வெளியில் போனது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூடனா அப்பா அம்மா கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஈவன் தோ ஐ ஒர்க் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ, நான் என்னை பஸ் ஸ்டாப்பில் வந்து விட்டுட்டு பஸ்ஸில் ஏறி திரும்ப போயிட்டு நான் பஸ்ஸில் இறங்கி வந்துட்டு இருந்த காலம் தான் அது. அதுலேருந்து இப்போ நான் உட்காந்து நானே தனியாக, எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது. இப்போ நான் அந்த மாதிரி வளர்ந்த இடத்துல நானே கார் டிரைவ் பண்ணி தனியாக ஒரு 11 மணிக்கு ஷூட்லாம் முடிச்சுட்டு போகிறதே எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீடம் மாதிரி தான் இருக்குது. இந்த சிறகுகள் வீசிய அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் இல்லை. சம்வேர் when you push all your limits and boundaries, when you come out of it, it truly feels like that song. But coming back again, இப்போ நீங்கள் திரும்பி உங்களுடைய யங்கர் செல்ஃப்ட்ட நீங்கள் உங்களை பற்றி சொல்லணுன்னா எப்படி அறிமுகப்படுத்திப்பீங்க? ஹாய் பாட்னி, நான் என்னோடய ஃப்யூச்சர் செல்ஃப். பட்
நீ இப்போ படுற அவ்வளோ கஷ்டத்துக்கும், அவ்வளோ அழுகைக்கும், அவ்வளோ தனிமைக்கும், அவ்வளோ பிரச்சனைக்கும் எல்லாத்துக்குமான சொல்யூஷன் பொறுமை மட்டும்தான். நீ அதை எப்போவுமே பொறுமையாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் அழாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இரு. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே இருக்க மாட்டோம். கண்டிப்பாக வளருவோம். வளர்ந்து சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுப்போம். அதனால் நீ அந்த தன்னம்பிக்கையோடு இரு, ஜாலியாக இரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, வெரி ஸ்வீட், வெரி தாட்ஃபுல் அண்ட் வெரி நைஸ். இது வந்து கல்யாணியா சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே, பலனா நிறைய பேர் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, செல்ஃபீஸ் கேட்குறாங்க, அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு போர்ஷன் ஆஃப் யூ ஹஸ் ஹீல்டு த்ரூ ஆக்டிங், த்ரூ ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் தட் யூ டன். பட் இருந்தாலும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன்? ஆக்சுவலி எதையும் மிஸ் பண்ணல. நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த பாட்னி ஏன் சினிமாவுக்கு வந்தா, இந்த பாட்னி ஏன் எல்லாராலையும் நம்ம தெரியப்படணும்னு நினச்சா அப்படின்றதே, இவளெல்லாம் நம்ம ஃப்ரெண்டாக எடுத்துக்க வேண்டாம், இவெல்லாம் நம்ம ஃப்ரெண்டா, இவெல்லாம் ஒரு பொண்ணா, இவெல்லாம் ஒரு ஆளா. நான் வந்து ஒரு ஆளாக கூட இருக்க மாட்டேன் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் லைஃப்லேருந்து வந்த பொண்ணு. இதை நான் சொன்னது கிடையாது. பட் இட் ஃபீல்ஸ் ஸோ எமோஷ்னல். இந்த மாதிரி ஒரு அன்சீனாக இருந்த பொண்ணு, ஷீ இஸ் கெட்டிங் ஸோ மச் ஆஃப் ரெக்கக்னிஷன், ஷீ இஸ் கெட்டிங் ஸோ மச் ஆஃப் லவ். அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை வந்து நம்ம தெரிஞ்சவங்க கிட்டேருந்து நம்ம கிடைக்குமான்னு நினச்ச காலம் போயிட்டு, யாரோ ஒருத்தங்க, தெரியாத பெரியவங்க, தெரியாத குழந்தை, தெரியாத ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, எனக்கு உங்களை பிடிக்கும், யார் மை இன்ஸ்பிரேஷன் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, அந்த இன்ஸ்பிரேஷன்ற ஒரு வார்த்தை வந்துட்டு எவ்வளோ எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து என்னை தவிர யாராலையுமே யோசிக்க முடியாது. ஒன்றுமே இல்லாத ஒரு ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லாத ஒரு பொண்ணு, இவ்வளோ மக்களால், என்னை சுற்றி இருக்கிற கொஞ்சோண்டு மக்களால் அவ்வளோ லவ்வாக அவளுக்கு கிடைக்கிது அப்படின்னா, ஐ டோன்ட் ரிக்ரெட் மை பாத், ஐ டோன்ட் மிஸ் எனிதிங். ஐ லவ் டு இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி. வெளியில் சொன்னது கிடையாது, பட் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்குல்ல. பயம் சொன்ன பெரிய உண்மை உனக்கு என்னது? நான் எப்போவுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லேயோ, எதுலேயுமே, என்னோடய ஆக்டிங்கில் நீ இது நல்லா பண்ணியிருக்கல அப்படின்னா, நான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும் எப்போவுமே. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்போவுமே இருக்காது. பட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா நீ எப்போவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருந்தேன்னா, உனக்குள்ளே இருக்கிற ஒரு சோலுக்கு நீ ரெஸ்ட் கொடுக்காமலே இருப்ப. யூ நீட் தட் ரெஸ்ட். யூ நீட் தட். என்ன இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக் ஃபுல்லாக நம்ம வேலை பார்க்குறோன்னா, அந்த ஒரு நாள் நம்ம ஜாலியாக எங்கேயாவது போகலாம்ல அப்படின்ற ஒரு மைண்டுக்கு தீபாவளி பொங்கல் கூட நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். இப்போன்னு இல்லை, சினிமான்னு இல்லை, எப்போவுமே அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் எப்போயாவது ஒரு இடத்துல நின்றுடுச்சுன்னா, அந்த பயம் இருக்குல்ல, அதான் ரியாலிட்டி. ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன். பட் அந்த பயம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கேன். அதனால் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. நானே நினச்சாலும் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. நிறைய விஷயம் இட்ஸ் ட்ரைவிங் மீ கிரேசி. அது எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. தனியாக போய் இந்த உலகத்தில், இந்த ஃபீல்டில் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் நீ உனக்குன்னு ஒரு மார்க் செட் பண்ணியிருக்க. இப்படி இந்த தனிமை உனக்கு எவ்வளோ ஹார்டாக இருக்குது? கேன் ஐ ட்ரீட் யூ பெட்டர்? சம்டைம்ஸ் என் இனிய தனிமை என்ன இருக்கும், சம்டைம்ஸ் நமக்காக யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். பட் இந்த தனிமை தான் வந்து என்னை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. தனியாக இப்போ வரைக்கும் நான் எனக்காக யார் இருக்கான்னு கேட்டால் நான் தான் இருக்கேன்னு சொல்லுவேன். நான் யாரையும், எனக்கு ஆக்சுவலி ஹெல்ப் கேட்குறது பிடிக்காது, யார்ட்டையுமே ஹெல்ப் கேட்குறது பிடிக்காது. ஆனால் ஹெல்ப் பண்ண ரொம்ப பிடிக்கும். என்னோட பெரிய சந்தோஷமே என்னால், நான் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தால் ஒருத்தங்க ஹாப்பியாகிறாங்கன்னா அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சொத்து, பெரிய ஹாப்பினஸ். அந்த மாதிரி எனக்கு நான் பண்ணிக்கணும்னா எனக்கு பண்ண தெரியாது, பண்ணிக்க வராது. அதனால் எனக்கு இந்த தனிமை வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கும். தனியாக இருக்கிறப்ப தான் அவங்கள நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தனியாக இருக்கிறப்ப தான் வந்து நீங்கள் இவ்வளோதான் இல்லை வாழ்க்கை,
ஆனால் இதில் நம்ம ஓடிட்டு இருக்கோம்ல, எப்படி இருக்கோம்ல, தனியாக இருக்கப்போ தான் வானத்தை பார்ப்பீங்க, தனியாக இருக்கிறப்ப தான் நிறைய யோசிப்பீங்க. இதெல்லாம் யோசிச்சு முடிச்சு ஓகே ஃபைன், ஓகே லெட்ஸ் பேக் டு த ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வரும் இல்லையா, அதுக்கு யூ நீட் தட் தனிமை. ஐ ஐ லவ் டு பி அலோன் சம்டைம்ஸ், மெனி டைம்ஸ். ஓகே, நீ ஓன் பண்ணக்கூடிய உன்னுடைய ப்ரௌடஸ்ட் கார் என்ன? என்னோட சின்ன வயசில் எனக்கு நடந்த விஷயத்தால் இப்போ நான் ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணணுன்ற ஜேர்னியில் எனக்கு நடந்திருக்கும்ல நிறைய விஷயங்கள். இண்டஸ்ட்ரியில் வந்து எப்போவுமே கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கும்னு சொல்லுவாங்க, இல்லைனா நம்மளை கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த ப்ராசஸ் வரைக்கும் வர்றதுக்கு நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப லக்கி. ஒரு 4 இயர்ஸில் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இன்னும் என்னோட இடத்துல வர்றதுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களே, இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நான் பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, என்னால் அவ்வளோ பெருசாக இதுதான் 1 தான் 2 தான் சொல்லிட முடியல. பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைய ஸ்காராக தான் இருக்குது இல்லை. அந்த ஸ்கார் எல்லாமே ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் அண்ட் ஓனிங் இட். யா, ஐம் ஓனிங் இட். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மிஸ் பண்ண ஒரு விஷயம்னா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்சுவலி எனக்கு வந்து டப்புன்னு கோவம் வந்துடும். பட் ஆனால் டப்புன்னு போய் சாரி கேட்குறாலும் நான் தான். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலுமே அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமோ ஆமாம்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறல, சரி ஐ கேன்ட் பி ஆஸ்க் சாரி. லைக் அந்த ஒரு சாரினால அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ கோவமோ முடிஞ்சு போயிடும்னா ஐ கான்ட் பி ஆஸ்க் தட், why can't I be the best, first person to say that அப்படின்ற மாதிரி தோணிடும். ஸோ இது வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரொம்ப பெருசாக எதையுமே இழந்தது கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், as I told you before. எனக்கு வந்து ஒரு பர்சனை பிடிச்சிடுச்சு, பர்சன்ட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டேன், நல்ல ஒரு இதுவாக இருந்துட்டேன்னா அவங்க என்னை எந்த விதத்துலையும் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட ஆரம்பிப்பேன். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஏற்பட்டுருச்சுன்னா ஐயோ சாரிங்க இப்படி நடந்துச்சுங்க அப்படி நடந்துச்சுங்க அதனால் அப்படி ஆச்சுங்கன்னு உங்களுக்கு 10 ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்த கன்வே பண்ணி முடிச்சிடணும்னு நினைப்பேனே தவிர அது அப்படியே அப்படின்னு என்றைக்குமே தண்ணி தெளித்து விட்டதே கிடையாது. பிகாஸ் ஐ வேல்யூ பீப்புள். இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்தோம், இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயமாக என்ன இருக்குது? என் ஃபேமிலி. பிகாஸ் சம்வேர் அரவுண்ட் என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், என் ஃபேமிலி கூட கொஞ்சம் எப்படி சொல்ல, நான் ஒரே பொண்ணு, வேறு நியூக்ளியர் ஃபேமிலி. ஸோ என் ஃபேமிலியை இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். என் ஃபேமிலி கூட இப்போ வரைக்கும் நான் வேலைன்னு தான் யோசிச்சுப்பேனே தவிர ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஐ ஷுட் பி அ ப்ரொஃபஷ்னல், ஐ ஷுட் பி அ ஒர்க்கஹாலிக் அப்படி தான் நினைப்பேனே தவிர இப்போது ஒரு ஒர்க் இருக்குது ஆனால் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நான் ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன், ஃபேமிலி ஃபங்க்ஷனை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது ரொம்ப தப்பு. லைக் I should be with my family, இன்னும் கொஞ்சம் spend time. Yeah, I should find that balance. உன்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன? Love is showing love to people. எனக்கு எப்பவுமே give respect, take respectன்ற மாதிரி, give love abundantly and take love less, at least they are giving now இந்த மாதிரி. ஸோ மற்றவங்களுக்கு கொடுக்குற லவ், மற்றவங்களுக்கு கொடுக்குற கைண்ட்னஸ், மற்றவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த எப்படி சொல்ல ப்ரையாரிட்டிஸ், இதெல்லாம் தான் லவ். என்னை தவிர மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, என்னை தாண்டி ஒரு விஷயம் மற்றவங்கள பார்ப்பேன் இல்லையா, அதுதான் லவ். ஏன்னா இப்போ நிறைய பேர் அதை பார்க்குறது இல்லை. செல்ஃப் லவ் ஓகே, யூ லவ் டு யுவர் செல்ஃப், பட் எனக்கு எப்போவுமே அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்களோட விஷயத்தை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்ப்பேனே தவிர என்னோடய விஷயத்த ஃபஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் நம்ம தானே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற ஹையஸ்ட் கைண்ட் ஆஃப் லவ் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். லவ் இஸ் லைக் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் கைண்ட்னஸ். The person you miss the most? என்னோட சயின்ஸ் டீச்சர். ஏன் அவங்கள சொல்கிறேன்னா he is not only the teacher for me, like he taught me everything, like about life, about things. like சும்மா இருந்தானா என் ஃபிசிக்ஸ் சாரோட கேபினில் தான் இருப்பேன். அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவருக்கு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குமான்லாம் தெரியாது. பிகாஸ் அவர் தான் அந்த புள்ளியை ஆரம்பிச்சு வச்சார். புள்ளி பக்கத்தில் ஒரு புள்ளி பக்கத்தில் ஒரு புள்ளி. சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இப்படி இருக்க. என்ன நீ சும்மா ஃபிசிக்ஸ் படிச்சியா, ஃபார்முலா படிச்சியா, இது பண்ணியா, இது பண்ணால் தானே உனக்கு வாழ்க்கை, இது பண்ணால் தானே உனக்கு சோறு, இது பண்ணால் தான் நெக்ஸ்ட் உனக்கு அப்படின்ற மாதிரி
ரொம்ப இந்த சாட்டை படத்தில் வர்ற ஃபிசிக்ஸ் ஐ மீன் சார் மாதிரியே எனக்கு அவர். ஸோ என் லைஃப்பில் மோஸ்ட்லி நிறைய பேரை மிஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு பர்சனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது அவர் தான். பட் இப்போ நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுற ஒரு பர்சன் என்னோட பாட்டி. ஓகே. அவங்கள நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஷீ இஸ் நாட் வித் மீ. ஷி வாஸ் மை ஒன்லி எப்படி சொல்ல கிராண்ட் பேரண்ட் ஐ ஹேட். லைக் எங்கள் அம்மாவோட அம்மா. ரீசெண்டாக வி லாஸ்ட் ஹர். எல்லாரும் சொல்லுவாங்க பாட்டி செத்துட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு போகிற இதெல்லாம் இருக்கும். பட் என்ன வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஏன்னா அப்படி சும்மா கூட சொல்லிடக்கூடாதுன்னு நினைப்பேன். என் பாட்டி கிட்ட தான் நான் வளர்ந்தேன். அவங்களோட இழப்பை என்னால் தாங்க முடியல, இப்போ வரைக்கும் என்னால் தாங்க முடியல. அதனால் ஐ மிஸ் ஹர் லாட். ஐ மிஸ் மை பாட்டி. ரைட். சைலன்ஸ் உங்களுடைய எனிமியா இல்லை ஃப்ரெண்டா? அது ஒரு டைலமோலே இருக்குங்க. சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஓவர் திங்கர். பயங்கரமாக சைலண்ட்டாக என்னை எங்கேயாவது விட்டாங்கன்னா நான் போனேன்னா அது நெக்ஸ்ட் இது பண்ணனா அது பண்ணாது அப்படின்னு ஏதாவது யோசிச்சிட்டே இருப்பேன். அதனால சம்டைம்ஸ் இட் அஃபெக்ட்ஸ் மீ. பட் சம்டைம்ஸ் ஐ நீட் சைலன்ஸ். ஐ நீட் தட் பிளெயின் சைலன்ஸ் அந்த மாதிரி தோணும். லைக் எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் லைட் பிடிக்காது, சன்லைட்டும் மூன்லைட்டும் தாங்க பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த வெளியில இருந்து ஜென்ரலாக பிடிக்காது. சைலன்ஸ் ஐ நீட் சம்டைம்ஸ். ஓகே. இந்த ஜேர்னியில் பர்சனலாக நீ கற்றுக்கிட்ட விஷயம்னா என்ன? Go with the flow. Don't expect anything. Because expectation வந்து வச்சிட்டோன்னா அது நமக்கு நடக்கலைன்னா நான் உடஞ்சி போகிற பர்சனில் நான் ஃபஸ்ட்டு இருப்பேன். ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிடுவேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் உனக்கு வர்றதை பண்ணு. எனக்கு எப்போவுமே என்னென்னா, எனக்கு சில பேர் சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்ட் எடுக்காத, இந்த ப்ராஜெக்ட் பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லுவேன், நான் அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டேன்டா, அது என்னோடய ப்ராஜெக்ட்டு, அது பண்ணால் பரவாயில்ல, ரிலீஸ் ஆனால் ஆகணும், ரிலீஸ் ஆகலைன்னா ஆகலை அப்படின்னு அடுத்த டிசிஷன்ஸ் எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒன்று பண்ணுறத அவுட் ஆஃப் ஃபுல் லவ்வோடு நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா அது வந்து ஓடாத ஒரு இதுன்னு நீங்கள் நினச்சா கூட பயங்கரமாக ஓடிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம். தட்ஸ் மேஜிக் யூ கேன் கிரியேட். தட்ஸ் த ஸ்ப்ரிங்கிள்ஸ், அந்த ஐஸ்கிரீமில் போடுற ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி. யூ கேன் ஆட் அப் டச் அந்த கேக் மாதிரி. அந்த மாதிரி. 2 லெட்டர்ஸ். ஒன்று பாட்னிக்கே எழுதுகிற ஒரு லெட்டர். அதில் என்ன எழுதுவீங்க? It can be an apology, it can be a thank you note, it can be a love letter, anything that you wish to share to Padni. இன்னொன்று to your loved one, யாராக வேணா இருக்கலாம். சம்டைம்ஸில் நம்ம வேகமாக ஒரு ஓட்டத்தில் இருக்கிறனால சொல்ல விட்டுருவோம், இவங்க தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்ல தவறின விஷயங்களை உங்களுக்கு அன்பானவங்க, உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன சொல்வீங்க? யாருக்கு சொல்வீங்க? பாட்னி, ஐம் ரியலி சாரி. நான் வந்து நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், உன்னை துன்புறுத்திருக்கேன். ஐயோ ஓடுன்னு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைம் எல்லாம் ரெஸ்ட் கொடுக்காம உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நானே ஓவர் திங்க் பண்ணி நானே என்னை நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். பட் கவலைப்படாத, வி ஆர் ஆன் அ ரைட் பேத். இந்த கஷ்டம், இந்த வலி, இந்த வேதனை, இது எல்லாமே தான் நம்மளை வரைஞ்சிட்ருக்கு. இப்போது தயவு செஞ்சு கையை விடவே விடாத. இன்னும் நீ ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டேன்னா உனக்கான அந்த ஒரு ஓவியம் கிடைக்கிறப்போ வில் ஃபீல் தட் கம்ப்ளீட்னஸ். அப்போது நீ ஒரு ரெஸ்ட் எடு, அப்போ யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம். ப்ளீஸ் என் கூட எப்போவுமே வா. ஓகே. அண்ட் வேற ஒருத்தங்க கிட்ட என்னன்னா, என் பாட்டிக்கு தான். ஏன்னா ஐம் சாரி பாட்டி, நான் வந்து உங்கள் கூட கடைசி நேரத்தில் இருக்க முடியல, உங்கள் கைப்பிடிச்சிட்டு இருக்க முடியல, உங்கள் மடியில் படுத்து தூங்கணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் இல்லை. பட் ஐ ரியலி மிஸ் யூ பாட்டி. நீங்கள் சாரி, இட்ஸ் ஓகே. ஐ ரியலி மிஸ் ஹர். கடைசி நாள், லைக் பிஃபோர் ஷி பாஸ்ட் அவே, நான் அர்ஜென்ட்டாக ஒரு ஆடிஷன் போயிட்டுருக்கேன். ஷீஸ் லைக் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்புறம் பேசுகிறேன். பாட்டி பேசணும், ரொம்ப நேரம் பேசுவாங்க, அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அன்றைக்கி நைட் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது மாமா கிட்ட இருந்து. பாட்டி பல்ஸ் இல்லை. ஐ ரியலி
regret not talking to her. I really regret not saying goodbye to her. And I really, I love her. I miss her. I'm sorry. It's okay. Okay. என் பாட்டி கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க, அது எனக்கு தெரியும். பட் இருக்கிறப்போ பார்த்துக்கணும் நம்ம. ப்ளீஸ் யாருமே போனதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க. கூட இருக்கிறது உங்களோட அப்பா அம்மா, உங்களோட பாட்டி தாத்தான்னு இல்லாமல் ரோட்டில் யாரை பார்த்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது அந்த அன்பு கிடைக்கலனாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் பேத்தியாவோ இல்லை ஒரு நாள் பொண்ணாவோ பையனாவோ இருந்துட்டிங்கன்னா அந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் என்றைக்குமே கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கொடுத்துருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட ஒரு பெரிய புண்ணியமும் சரி, அதை விட ஒரு பெரிய நல்லதும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ண முடியாது. ஸோ I really miss my party. I'm so sorry for you, but I'm so happy in one way that நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி போகல, நான் அதை பார்க்கவும் இல்லை. I love you, பாட்டி. I love you. Always. இது ரொம்ப சீரியஸாக போகக்கூடாதுன்னு நினச்சேன், சீரியஸாக போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இதெல்லாம் தானே வாழ்க்கையில. கண்டிப்பாக எல்லாமே எல்லா எமோஷன்ஸும் எல்லாருக்குள்ளேயும் இருக்க விஷயம்தான் வாழ்க்கை. ஏன்னா அதுதான் இந்த ஷோவும் கூட. ஸோ ஐ திங்க் இதுதான் பியூட்டின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சம்வேர் இந்த ஷோ பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஐ திங்க் இதை பார்க்குறவங்களும் ஃபீல் பண்ணாங்கன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க, இருக்கிறப்போ பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே அவங்கவுங்க ஸ்ட்ரகிள் இருக்கும், எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கோம். பட் ஓடுறதுக்கான அர்த்தம் என்னென்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் நமக்கான டைம் எடுக்கணுங்கிறது, அதுதான் இந்த இப்படிக்கு பாட்னி குமாரனுடைய டேக்அவேயாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ கல்யாணி. லோட்ஸ் ஆஃப் லவ். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி அன்ஸ்டாப்பபிளாக அன்பிலீவபிள் க்ரோத் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஐம் கோனா சென்ட் யூ வித் அ லவ் ஹேம்பர். ஸோ உங்களுக்கு டிவைன் ஃபுட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான ஹேம்பர். தேங்க்யூ.